டோன்ட் ஸ்டார்ட் வித் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் பற்றி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையோ ஒரு இன்ஃபோசிஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெருசா தப்பா போக சான்ஸ் இல்ல. ஸ்டேபிளான கம்பெனிஸ், அது ஒரு லாங் ரன்ல நமக்கு சேஃபாவும் இருக்கும். ஒரு கோவிட் மாதிரி ஒரு விஷயம் வந்தா இந்த கம்பெனிலாம் இழுத்து மூடாது. அவன்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு, அவன்கிட்ட கஸ்டமர் பேஸ் இருக்கு, எந்த பிரச்சனையும் வராது. கோர்ஸ் ரிஸ்க் இல்லன்னு இல்ல. இப்ப நோக்கியா மாதிரி கம்பெனிலாம் மூடிட்டு போயிருக்காங்க. ஆனா வந்து கம்பேர் டு ஸ்மாலர் கம்பெனி திஸ் இஸ் ஸ்லைட்லி சேஃபர். ஸோ கிரிப்டோ உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்த மார்க்கெட் கேப்ல 60% வந்து ஜஸ்ட் பிட்காயின். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா 60% வந்து நீங்க வந்து இல்லை 50% வந்து வெறும் பிட்காயின்ல முதலீடு பண்ணுங்க. திருப்பி மக்கள் கேட்பாங்க, ஆல்ரெடி வந்து 95 lakhs இருக்கு, என்னால எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நீங்க தங்கம் யாரும் 1 கிலோ வாங்குறது இல்ல. தங்கமும் கிட்டத்தட்ட வந்து 90 lakhs இருக்கு 1 கிலோ. நீங்க போயிட்டு 1 கிலோ வாங்குறீங்க, 1 கிராம் வாங்குறீங்க, 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 10,000 ரூபாய். அதே மாதிரி 0.0000001 பிட்காயின் கூட நீங்க வாங்கலாம். தகரம் வந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 10 கிலோ வாங்கி வைக்கிறது இல்ல. இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணா கோல்டு இன்வெஸ்ட் பண்றோம். இங்கேயும் அதே தான். நீங்க வந்து பிட்காயினோட விலையை பார்க்காதீங்க. ஓகே, நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் திங். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்றதுல ஒரு 50-60% பிட்காயின்ல பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 30-40% டாப் 10 காயின்ஸ் பை மார்க்கெட் கேப். இது எல்லாமே ப்ளூ சிப். ஸோ நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, எப்படி நல்ல காயின் அப்படின்னு சொல்றது அப்படின்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு காயினை டெய்லி யூஸ் பண்றாங்க, இந்த நெட்வொர்க் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குன்னு அர்த்தம்.